அதிக இன்சுலின், அதிக பசி, அதனால அதிக உணவு, இறுதியில் உடல் பருமன். இது ஒரு பிஸியஸ்ட் சைக்கிளா மாறி ஒரு கட்டத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலினுடைய செக்ரேஷன் குறைகிறது. இதெல்லாம் நம்மளை டயபெட்டிஸில் கொண்டு போய் நிறுத்துது. நாம் உடம்ப ஐடியல் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவே டைப் 2 டயபெட்டிஸை 80% கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இன்சுலின் நம்ம உடம்பு எப்பயுமே லோ சுகர் போகாமல் பார்த்துக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்லீரலையும் தசைகளையும் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம உடம்புக்கு சர்க்கரை தேவைப்படும் பொழுது அதிலிருந்து எடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். இதுவும் ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது இன்சுலினுக்கு. இதையும் தாண்டி நம்ம அதிக உடற்பயிற்சி செய்யும் போதோ இல்லை அதீத பட்டினி இருக்கும் போதோ நமக்கு சர்க்கரை தேவைப்படும் பொழுது நம்ம பேங்க்ரியாட்டிக் கிளாண்டில் இருக்கிற ஆல்ஃபா செல் குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி நம்ம தசைகளில் இருக்கிற கல்லீரலில் இருக்கிற கிளைக்கோஜனை எடுத்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது. இதுக்கு கிளைக்கோஜெனிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சேமிக்கப்பட்ட மொத்த சர்க்கரையும் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு எரிய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த புத்தகத்துடைய முக்கியமான கண்டென்ட்டான பேலியோ டயட்டில் நடக்குது. பேலியோ டயட்டில் நம்ம சுத்தமாக சர்க்கரையை தவிர்க்கிறதுனால என்ன நடக்குது? முதல்ல சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன்லாம் எரிஞ்சு சுத்தமாக தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம உடம்பு தசைகளில் இருக்கிற புரோட்டீனை எரிக்க ஆரம்பிக்குது, கொழுப்பையும் எரிக்க ஆரம்பிக்குது. நம்ம உடல் எடை குறைந்து ஒரு சரியான நிலைக்கு வருது. இதுவே டயபெட்டிஸில் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.